வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ட்ரூஃபோல் ஆர்சிசிபி இதை வச்சு ஒரு 12 மணி சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். வாங்க இதோட கனெக்ஷன் பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூஃபோல் எம்சிபி பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். எம்சிபி பாக்ஸு அதே மாதிரி 12 மாடல் சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4 16 ஆம்ப் சுவிட்சு, 4 சாக்கெட்ஸு யூஸ் பண்ண போகிறோம். இந்த இதை பார்த்துக்கோங்க. இதை வச்சு பாக்ஸை வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இந்த பலகை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பலகை, அதுக்கு யூஸ் பண்ணுற பலகை தான். அந்த பலகை எடுத்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பழைய பலகை தான், இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்மளோட சேஃப்டி பர்பஸுக்கு, நம்ம ஒர்க்குக்கு இது வந்து ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதனால் இந்த இதை நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணி இதை வச்சு மாட்டி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு சேஃப்டியான உங்களுக்கு இது மாதிரி இது பாக்ஸ் தேவைன்னா சொல்லுங்கள், அசம்பிள் பண்ணி தரோம். இதை பற்றின ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, உடனே கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறோம். இந்த வயர் தான் பார்த்துக்கோங்க, இன்புட் வயரு அவுட்புட் வயரு. இந்த அவுட்புட் வயரை கொண்டு போய் நம்ம ஆர்சிசிபி அவுட்டில் எடுக்கணும். இது வந்து சுவிட்ச் பாக்ஸுக்கு வந்து இன்புட்டுக்கு நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் வயர் ஒரே கலர் வயர்ன்றனால இந்த இன்புட் வயரை மட்டும் கொஞ்சம் நான் சீவி விட்டுக்கிட்டேன். இந்த பாருங்க, சின்ன சுவிட்சில் இன்புட்டுக்காக போகுது வருங்க, அந்த வயர் தான் ஆர்சிசிபியில் அவுட்டாக கொடுக்க போகிறோம். இதில் ஃபுல்லாமே 16 ஆம்ப் சுவிட்சு தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க வயர்னு பார்த்தீங்கன்னா 2.5. இந்த பாருங்கள், இன்புட் வயரு சுவிட்சில் இன்புட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த வயரை கொண்டு போய் அவுட்புட்டில் கொடுக்கணும், ஆர்சிபி அவுட்டில். இந்த நான் எல்லாத்தையும் வச்சு ஃபிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி ஸ்க்ரூ போட்டு அது ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கு அந்த இதை ஓப்பன் பண்ணணும். இந்த இதோ அது மெட்டல் பாக்ஸில் ஒரு இது மாதிரி ரவுண்டு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க வயர் ஹோல்ஸு. அது டெஸ்ட்டை வச்சு லைட்டாக தட்டினாலே ஓப்பன் ஆயிரும். அது மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஆர்சிபியை காட்டுறேன் பாருங்கள். வெயிட் பண்ணி ஒரு நிமிஷம். இது வந்து ஈஸியான மெத்தடு. அதாவது ஆர்சிபிக்கு இன்புட் கொடுத்து சுவிட்ச் பாக்ஸ் அவுட் எடுக்கிறோம் அப்படித்தேன். இந்த ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். வந்து சேஃப்டிக்கு நல்லா இருக்கு, அதனால் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே நம்ம ஒர்க்குக்கு ரொம்ப தேவைப்படும். ஹோல்ஸ் போல்ட்டு ஃபிட் பண்ணி எம்சிபி பாக்ஸையும் சுவிட்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். சுவிட்சோட கனெக்ஷன் காட்ட பாருங்க. லாக் பண்ணுறது நம்ம ஆர்சியில் பார்த்தீங்கன்னா 2 வயர் ஒரே கலர் லாக் பண்ணிக்கலாம். இடத்துக்காக வயர் லைட்டை சீ வச்சுக்கிட்டேன். கிளிப் மாதிரி சீ வச்சது வந்து ஃபேஸுக்கான வயர் சீ வச்சுக்கிட்டேன். கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேஸுக்கான வயர் வந்து சுவிட்சில் இன்புட்டில் கொடுத்துருக்கும் பாருங்க. அதை காட்டுற பாருங்க. சுவிட்சில் இன்புட் கொடுத்துருக்கேன். இதில் வந்து முதல் அவுட்ல இருந்து வயர் எடுத்து ஃபேஸ் வயரு, அவுட்புட்டுக்கு வயர், இன்னொன்று வந்து நியூட்ரலு. இந்த எம்சிபி பொறுத்தவரையும் இந்த ஆர்சிபி பொறுத்தவரையும் ரெண்டு இன்புட்டுமே கொடுக்கணும். ஃபேஸ் நியூட்ரல் வயரு கொடுக்கணும். அதேமாதிரி ஃபேஸ் நியூட்ரல் அவுட்புட் எடுத்துக்கலாம். அவுட்புட் வயர் எடுத்துக்கணும் பாருங்க. ஃபேஸ் வயர் எடுத்திருக்கேன். இதை பொறுத்தவரையும் ஃபேஸ் வயரு. இந்த கனெக்ஷனை பார்த்துக்கோங்க. ஃபேஸ் வயர் இருந்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இதில் வந்து லெஃப்ட் சைடு ஃபேஸ் வரும், இல்லை ரைட் சைடு வந்து நியூட்ரலு. அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னு எல்லுன்னு. பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்க்ரூ பைப்பு மேலே வந்து ஓப்பன் பண்ணி விட்டு அதில் சற்று ஓப்பன் ஆகிக்கிறேன். வயர் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் டைட் வச்சோம்னா டைட் ஆகிக்கிறேன். இது மாதிரி தான் வச்சு லாக் பண்ணிக்கிறேன்னு நாட்டு எடுத்தாலே வந்துடும். இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிட்டோம்னா வயர் வந்து பிசுறு தெரியாமல், நான் எமர்ஜென்சிக்காக லைட்டாக பிசுரோடு விட்டுருக்கேன். நீங்கள் வந்து டைட் பண்ணி நல்லா ஃபுல் டைட் பண்ணிட்டு வயர் அந்த பிசுறு வெளியே தெரியாமல் வச்சுக்கோங்க. நான் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கேன். இதோட ஃபினிஷிங் நான் டெமோக்காக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த வயர் டெமோக்காக பண்ணிகிட்ருக்கோம் பாருங்க. எம்சிபி இதை நான் வயரை கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க. வந்து எப்படி மேலே வந்து ஸ்க்ரூ டைப் வயர் வந்து ஸ்க்ரூ டைப் போகிறேன். இந்த 2 பின்னுமே ஓப்பன் ஆயிரும். அதில் அப்படியே நம்ம இது பண்ணி ரெட் அண்ட் கிரீன் வயர் கொடுக்கணும் பாருங்க. கனெக்ட் பண்ணுறது அது நான் பாருங்க, இதை கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன். ரெட் அண்ட் கிரீன் ஈஸியான மெத்தட் தான் இது பொறுத்தவரையும்.
பொறுத்து வச்சு வந்து இப்போ ரொம்ப பேசிக்கான விஷயம் உங்களோட சேஃப்டிக்கு நல்லா இருந்தது. இது மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது மைக் செட் போடுறவங்களுக்கு இது வந்து நல்லா இருக்கும். நம்ம மெயின் வேற போர்ட்ல இருந்து கரண்ட் எடுத்து ஒரு வயர் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி இந்த வயர் இப்போ வந்து நான் அவுட்புட்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். வயரை வச்சு இதில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவுட்புட்ல கனெக்ட் பண்ணுறேன். அவுட்ரு இன்புட் வயர் இது ஓப்பன் ஆன மாதிரி இருக்கா, அதை வச்சு கனெக்ட் பண்ணாங்க. இது வந்து ஃபேஸ் ரெட் கலர் போட்டிருக்கேன். வச்சு லாக் பண்ணி ஒன்று கனெக்ட் பண்ணி விட்டு பாருங்க. அது நின்றுக்கிறேன், நல்லா கிளிப்பாக நின்றுக்கிறேன். நல்லா வச்சுறேன். இது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம அது மேலே வந்து இதோட கவரை போட்டோம்னா மூவ் ஆகாது. மேலே இதை கவரை போட்டோம்னா மூவ் ஆகாது. பாருங்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ரைட் சைடு நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதை பற்றின ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுவோம். முடிஞ்ச ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் உங்களுக்கு. என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆர்சிபியில் இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் எடுத்து நம்ம சுவிட்ச் பாக்ஸுக்கு லைன் கொடுக்குறோம். அப்படித்தது வீடியோ லைட்டாக மட்டும் ஸ்பீட் வச்சுருக்கேன். வீடியோ லைட்டாக ஸ்பீட் வச்சுருக்கேன். அதோட கவரை மட்டும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதில் இருக்கிற முதல் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கிறோம். இதில் 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இப்போ கவரை போடுறேன் பாருங்க. வந்து பேக்ரவுண்டில் ஒரு சில நாய்ஸ் கேட்க தெரியும், அது தப்பாக ஒன்று எடுத்துக்கிறாங்க. இந்த கவரை போடுறேன் பாருங்க. கவரை போட்டு லாக் பண்ணியாச்சுன்னா நல்லா ஃபினிஷிங்காக வந்துடும். ஸ்க்ரூ கரெக்டாக ஸ்க்ரூ இது நம்மள மேலே இருக்கிற போட்டுக்குருவோம். எப்பொழுது 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க லாக் பண்ணுறதுக்கு. ரெண்டு ஸ்க்ரூ போட்டு நல்லா லாக் பண்ணிக்கிறோம். நல்லா டைட் வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்லிப்பாக ஆகுது, அதனால தான் டைட் வச்சுக்கிறோம். சின்ன டைட் வச்சாச்சு. பட்டன் லெவல்ஸ் பார்த்துக்குருவோம். ஆனாப்புக்கு என்ன பண்ண போகிறோம்னா வச்சு லாக் பண்ணணும். இந்த பாக்ஸை மூடணும். இந்த மூடி டேப் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. அதுங்க இன்னொரு கூட வயர் கனெக்ஷனை இதோட ஃபேஸ் சுவிட்சுக்கு இன்புட் கொடுத்து சுவிட்சிலேருந்து அவுட்புட் எடுத்து சாக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. கீழே லிங்க் கொடுக்குறேன். வச்சு நான் ஃபிட் பண்ணணும்.
பாருங்க ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி நல்லா ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இது மாதிரி உங்களுக்கு தேவையான கான்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணித்தரோம். இதே மாதிரி 3 ஃபேஸ் மாடல்லையும் பண்ணலாம். இது வந்து நீங்கள் வந்து மைக் செட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேஞ்ச் ஓவர் போட்டு வேணாலும் சொல்லுங்கள். ஜெனரேட் டு இபி அதுக்கு வேணால் பண்ணித்தரலாம். ஜெனரேட் டு இபி அதுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் வச்சு இது மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் வச்சு பண்ணித்தரலாம். அதே மாதிரி 5.1 2.1 வீட்டுக்கான ஆம்பு, வண்டிக்கான ஆம்பு, எந்த ஆம்புனாலும் சொல்லுங்கள், பண்ணித்தரலாம். வீட்டு உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் உங்களுக்கு ஓகேவான பட்ஜெட்டில் பண்ணி தருவோம். 5.1 2.1 7.1 ஸ்டீரியோ ஆம்பு, எந்த ஆம்புனாலும் உடனுக்குடனே அசம்பிள் பண்ணி தருவோம். நம்ம போடுறது எல்லாமே நல்லா மெட்டீரியல் ஃபுல்லாக நல்லா காஸ்ட்லியான மெட்டீரியல் எல்லாத்தையும் போட்டு யூஸ் பண்ணி தருவோம். குவாலிட்டி வைஸ்லேயும் ஆடியோ கிளாரிட்டி வைஸ்லேயும் எந்த வகையிலையும் குறைஞ்சிருக்காது, பெஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஆடியோ கிளாரிட்டி வைஸும் சரி, உள்ளுக்கு இருக்க மெட்டீரியல் குவாலிட்டியும் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். இதை பற்றின ஏதாச்சும் டவுட்னா நம்ம கமெண்ட் கேளுங்க, கமெண்ட்டில் உடனுக்குடனே ரிப்ளை பண்ணிடுறோம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ரெண்டவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மெசேஜ் அண்ட் கால் எதுனாலும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.